ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெரம்பலூரில் பேசாமல் சென்றதற்காக வருத்தம் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது அரசியல் பரப்புரையை நேற்று திருச்சியில் தொடங்கிய நிலையில் தொண்டர்கள் வருகை அதிகரித்ததாலும் பொதுமக்களின் வருகை அதிகரித்ததன் காரணமாலும் அவர் பெரம்பலூரில் பேசாமல் சென்றதற்காக பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் அதற்கு தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், மக்களிடையே வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காரு. பெரம்பலூர்ல பேசாம போனதுக்கு தாவேக தலைவர் விஜய் அந்த பதிவுல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு, என்ன விவரம்? ஸ்ரீதர்ஷினி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேற்று முதல் முறையாக மக்கள் சந்திப்பை தொடங்கியிருந்தாரு. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்கள்ல இந்த மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி, அரியலூர்ல விஜய் பேசினாலும் கூட குன்னம் மற்றும் பெரம்பலூர் பகுதியில அவர் உரையாற்றவில்லை. குன்னம் பகுதியில அவர் வாகனத்தின் மீது ஏறி நின்று கையாசிருந்தாலும் கூட பெரம்பலூர்ல உள்ளேயே செல்ல முடியாத சூழல் காரணமாக அந்த பிரச்சாரம் என்பது நள்ளிரவு 1 மணி அளவில் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக அவர் ஒரு பதிவை வெளியிட்டார். அதுல வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வரேன் எனும் நமது மக்கள் சந்திப்பு பயணம் தித்திப்புடன் திருச்சியில நேற்று தொடங்கியது. தொடர்ந்து நம் மக்கள் சந்திப்பானது அரியலூர், குன்னம் வரை நீண்டது. அனைத்து இடங்களிலும் மக்களின் தன்னெழுச்சியான பேருந்தும் பேராதரவும் மனம் நிகழச் செய்தும் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இத்தனை உணர்வு மிக்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொண்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். வழிநெடுக மிக நீண்ட தூரம் கூடியிருந்த மக்கள் திரளை கண்டு செல்லவே இல்லாத நிலையால் நேற்று நள்ளிரவு கடந்தும் பெரம்பலூரில் நம்மை சந்திக்க கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான நம் உறவுகளை காண இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே அனைவரது நலன் கருதி மிகுந்த மன வருத்தத்துடன் மீண்டும் இன்னொரு நாள் பெரம்பலூர் வருவதென முடிவெடுக்க வேண்டிய நிலை உண்டானது. பேரன்பு கொண்டு காத்திருந்த பெரம்பலூர் மக்களிடம் என்னிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன் என்று விஜய் பதிவை முடித்திருக்கிறார். நேற்று நள்ளிரவே நம்மிடம் தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல தொடர்பு கொண்டு நிச்சயமாக பெரம்பலூர்ல அடுத்து இந்த கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் தனியாக அவர் ஒரு நாள் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருக்கிறாரு. அப்போது ஒரு நாள் பெரம்பலூர்ல அவர் சுற்றுப்பயணம் செல்வார் என்று நேற்று இரவு தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது விஜய் அதனை உறுதி செய்வதாக பதிவு வெளியிட்டார். அதுல தன்னுடைய வருத்தத்தையும் நேற்று பெரம்பலூர்ல உரையாற்றாமல் சென்றதற்கு பதிவு செய்திருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.